பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகுகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? இருக்கிறேன்னு சொல்றாரு. இருந்தேன்னு சொல்லல. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லல. இருக்கிறேன்னு சொல்றாரு. லைவ் அப்படின்றத அவர் இங்க மீன் பண்றாரு. உடனே என்ன ஆகுது? யூதர்கள்லாம் கோவப்பட்டு அவரை கல்லெறியணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா நமக்கே என்னடா இது? ஏசப்பா 2000 வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2026 வருடங்கள் தான் ஆகுது. 2000 வருடங்களுக்கு முன்பாக தான் வந்தாரு. இவர் என்ன இப்படி சொல்றாரே? அப்படின்னு யார் இந்த கேள்விய கேட்பா? வேதத்தையே தொறந்து பார்க்காதவங்க, புதிதா வேதத்தை வாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை சரியா அறியாதவர்கள், புரியாதவர்கள், உணராதவர்கள் தான் இந்த கேள்விய கேட்பா. யூதர்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னா, அதனால தான் கோவம் வருது. இருக்கிறேன் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்ற விஷயத்த நீங்க நல்லா இன்னொரு இடத்துல அத ஒப்பிட்டு பார்க்கலாம். மோசே போய் உங்க மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்வாரு? என் மகிமையெல்லாம் பார்த்தா நீ உயிரோட இருக்க முடியாதுப்பா. ஏன்னா ஒண்ணு பண்ணு. கன்மலையின் வெடிப்புல நீ காத்துரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அது வழியா கடந்து போறேன். என்னுடைய பின்பக்கத்த நீ பார்க்கலாம் அப்படின்னு அங்க தேவன் சொல்வார். அதேபோல மோசே போவார். பின்பக்கத்த பார்ப்பார். பின்பக்கம்னா முதுகுன்னு அர்த்தம் இல்ல. பின்பக்கம்ன்றது இன்னொரு பரிமாணம். முதல் பரிமாணம் தேவனாய் இருந்தவர். அடுத்த பரிமாணம் பின்பக்கத்துல இயேசு கிறிஸ்துவாய் அங்க காணப்படுகிறார் மோசேக்கு. தன்னுடைய சர்வ மகிமையையும் குறைத்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவா அங்க மோசேக்கு காணப்படுகிறார். அதுதான் அங்க சொல்றார். அப்ப முன்னிலைமை பிதா. இருக்கிறேன்னா அதான் முன்னிலைமை பிதா. பின்பக்கத்தை பாருன்னா அதுதான் இயேசு கிறிஸ்து. புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல மோசே கேட்பாரு, உங்க நேம் என்னன்னு கேட்குறாங்க, சொல்லுங்க, உங்க பெயரை சொல்லுங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. இப்போ புரியுதா? அதுதான் இங்க ஆண்டவர் குறிப்பிடுற விஷயம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே. அப்போவே யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறாரு. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப சொல்ல வருவது என்ன? அவர்தான் தேவன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. புரியுதா? இப்ப ஆவியானவர் காலம். அவர்தான் ஆவியானவர். இதைத்தான் அங்க சிம்பிளா சொல்றாரு. ஆபிரகாம நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு. ஆனா யூதர்கள் நம்மளை போல யோசிச்சு, நீங்க வந்தது இப்போ 2000 வருடத்துக்கு முன்பாக. ஆபிரகாம் எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாக இருந்தாரு? அவரை எப்படி நீங்க பார்த்துருக்க முடியும்? அப்படின்னு தான் கேள்வி எழுப்புறாங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோம்ல. எல்லாவற்றிற்கும், சகலவற்றிற்கும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகலவற்றிற்கும் முந்தினவர்.
அவருக்குள்ள தான் எல்லாம் நிலை நிற்கிறது. ஏன்னா நிலை நிறுத்துகிறவரே அவர்தான். ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலேருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி நிலை நிறுத்தினார் இந்த பூமிய, இந்த பிரபஞ்சத்த அப்படின்னு. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறதுன்னு. இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும், ஒமேகாவும், ஆதியும், அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். ஆதியும் அந்தமும் அவர்தான். எல்லாமே அவர்தான். அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஹி இஸ் ஆல்வேஸ் லைஃப். அவர் எப்பவுமே இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவருமாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் எப்பவுமே இருக்கிறார். அப்ப இருந்தாரு, இப்ப இருந்தாரு அதெல்லாம் இல்ல. நேற்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருக்கிறார். எந்த நிலையிலும், எந்த நேரத்திலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதத்தான் அங்க ஆண்டவர் சொல்றார். இவ்வளோ விஷயம் இதுக்குள்ள இருக்கு. அது ஆண்டவர் சிம்பிளா அங்க என்ன சொல்றாரு? இருக்கிறேன். ஆபிரகாம நான் பார்த்துருக்கிறேன். ஆபிரகாம் என்ன பார்த்துருக்கிறாரு? அப்படின்னு சொல்றாரு. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அநாதி நாட்கள். எண்ணக்கூடாதவை, தோன்றக்கூடாதவை, எண்ணி முடியாதவை, கற்பனை கெட்டாதவை அப்படின்னு சொல்லலாம். நாம தாயின் கருவில் உருவாகும் முன்னே, இந்த பிரபஞ்சம் உருவாகும் முன்னே, எல்லாவற்றிற்கும் முன்னே, எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவராய், உன்னதமானவராய், உறைவிடமாய் அவர் இருக்கிறார்னு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா பேர்பட்ட மகிமை உள்ள தெய்வம் நமக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவராய் இருந்து நம்மை வழிகாட்டினது மட்டுமல்ல, வழி நடத்தினது மட்டுமல்ல, இப்போ நம்முடனே கூட நம்முள் இருந்து ஆவியானவராய் நம்மை வழி நடத்துகிறவராய், நம்மை செவ்வைப்படுத்துகிறவராய், நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறவராய் இருக்கிறார். பேர்பட்ட தெய்வத்தை கொண்ட ஜனம், எந்த ஜனம்? அது ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரமே. யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவர்கள் விலையேற பெற்ற ஜனம், விலை மதிக்க முடியாத ஜனம். பேர்பட்ட ஒரு கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.